தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையில் நிர்வாக அதிகாரி போஸ்ட்டுக்கு டிஎன்பிஎஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க இந்த டேப் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் 2018 கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4னு 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் கிரேட் 3 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். நான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிரேட் 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு 55 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16/2/2019 அன்றைக்கி பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். அந்த டைமிங்ஸை பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 25 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மற்ற கேட்டகரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஃப்ரம் யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, அதாவது யூஜிசி அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் பெறப்பட்ட எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வருஷத்துக்கு குறையாமல் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 680 மார்க்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 32 இடத்துல இந்த எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் வர இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பற்றி எப்போ ரிசல்ட்ஸ் வரும், எப்போ சர்டிஃபிகேட் வரும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிரேட் 4 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணது இந்த பேஜ் டிஸ்பிளே இருக்கா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 65 வேகன்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/12/2018. எக்ஸாம் நடக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 17/2/2019. எஸ்சி எஸ்டி எஸ்சி இருந்தது டெஸ்டிடியூட் இவங்களுக்கு மினிமம் 25 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்பிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் மினிமமும் 37 இயர்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் புலவர் பட்டம் யூஜிசி ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் தமிழ் புலவர் பட்டம் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு மேலே படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷனை கிளைம் பண்ணுறது நீங்கள் 10+2+3 அந்த பேட்டர்னில் தான் படித்தவங்க தான் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 680 மார்க் இந்த எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 6 ஹவர்ஸ் 2 பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் டீட்டெயில் கொடுத்தா மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 இடத்துல தமிழ்நாட்டில் நடக்குது.
அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.